வணக்கம் நண்பர்களே. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். The market price 36% more than cost price. If discount is 32%, then how much percentage profit or loss அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் ப்ரைஸ் 100 அப்படின்னா அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 136, 136% அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோன்னா 32% டிஸ்கவுண்ட். அப்போ இதில் 32% பார்க்கணும். இதில் 10% என்னன்னாக்க 13.6, இன்னொரு 10% வந்து 13.6, இன்னொரு 10% வந்து 13.6. அவர் 2%, 1% 1.36, இன்னொரு 1.36. இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12 ரிமைனிங் 1, அப்புறம் 18, 21, 25 ரிமைனிங் 2, 10, 13 ரிமைனிங் 1, 4. அப்போ 43.52 வந்து டிஸ்கவுண்ட். அப்போ இதில் சப்ராக்ட் பண்ணால் 43.52 டிஸ்கவுண்ட். அப்போ 0.48 இல்லை 502, தென் 13ல் 4, 9. அப்போது 136 வந்து டிஸ்கவுண்ட் சப்ராக்ட் பண்ணால் 92.48. நம்ம லாஸாக ப்ராஃபிட்டானா கண்டிப்பாக லாஸ் தான். எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் அப்படின்னா 100லேருந்து 92.48 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 7.52 வருமா? 7.52% இஸ் லாஸ் பர்சன்டேஜ். இந்த சம்மர் 7.52% லாஸ் பர்சன்டேஜ். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் வேகமாக கண்டுபிடிக்கணும். இப்போ புரியுதா? ஒவ்வொன்றா போட்டிருக்கேன். இன்னும் ஷார்ட்டாக போடலாம். போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அது கிளியர்? நெக்ஸ்ட் சம் வந்து the height of cylinder is 14 cm and its radius is 8 cm. find volume அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ h is 14 கொடுத்துட்டாங்க, r is 8ன்னு கொடுத்தாச்சு. நம்மளுக்கு என்னதுன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மட்டும் ஃபார்முலா வேணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போது இந்த கணக்கு செஞ்சிடலாம். ஸோ பை r² h. பைக்கு வந்து 22/7 × 8, r² 8 × 8, h வந்து 14. 7 அடித்தா 2. இப்போ மல்டி பண்ணிங்கனாக்க இதை 11ஆக வச்சுக்கோங்க. 11 × 2ன்னு வச்சுக்கோங்க. 2 2 சார் 4 வருமா? 4 × 8 × 8ன்னு வச்சுக்கோங்க. இந்த 11ஆல் மல்டி பண்ணி ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டி பண்ணால் 64. 64 இங்கே ஒரு 4 இருக்கா? அப்போது 11 × 256. அப்போ என்ன வச்சுக்கோங்க, இப்போ 11ஆல் மல்டி பண்ணால் 6 முதலிக்குங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 11. 11க்கு 1 ரிமைனிங் 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7, 7 1 8 ரிமைனிங் 2. அப்போ 2816 சென்டிமீட்டர் கியூப்னு அர்த்தம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் 2816 சென்டிமீட்டர் கியூப். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். மல்டிபிள் பண்ணுறதுமே கொஞ்சம் ஷார்ட்கட் தெரிஞ்சால் இன்னும் ஈஸியாக மல்டி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2x + 3y 11/6 xy = 1/6. இதனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 8x³ + 27y³ இது எப்படி எழுதிக்கலாம்னாக்கா 2x the whole cube + 3y the whole cube. அப்போ a³ - b³ ஃபார்முலா. a + b a² + b² வரும். அப்போ நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணும்னு சொன்னால் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு சொன்னால் 2x + 3y the whole square - 3ab. இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, வேணா எழுதிக்கங்க. என்னென்னா a³ + b³ வந்து a + b நார்மலாக a² + b² - abன்னு போடுவோம். இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும். a + b இது a² + b²னா a + b the whole square -2ab, இங்கே ஒரு ab -3ab. ஸோ இந்த ஃபார்முலானால தான் நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் டைரெக்டாக. அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11/6 ப்ராக்கெட். இதுக்கு 11/6 the whole square -3ab. abனா xy. இது வந்து xy. ஏக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது அது போடணும் இல்லையா. ஏக்கு வந்து 2x
பிக்கு வந்து 3ab தானே 3aக்கு என்ன இருக்கு நம்மகிட்ட 2x பிக்கு வந்து 3y இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்க என்ன வந்துருக்குன்னா 3 9 18 வருமா 18 into xy xyக்கு வேல்யூ என்ன இருக்கு 1/6 அப்போ 11/6 இதை ஸ்கொயர் பண்ணால் 121/36 மைனஸ் 2 கேன்சல் பண்ணால் 3 இந்த 11/6 121 இதை வச்சு மல்டிபிள் என்ன வரும் 9 வரும் 108 வரும் 108 சப்ராக்ட் பண்ணிங்கனாக்க 11/6 ப்ராக்கெட்டு 108னா என்ன வந்திருக்கு உங்களுக்கு ஒரு 213 வருமா 13/36 வேற ரெண்டையும் மல்டி பண்ணிங்க அப்படின்னா 11ஆல் மல்டி பண்ணால் 143 இது வந்து 216 இது ஆன்சர் என்ன 143/216 இது ஆன்சர் இது மாதிரி சிம்பிளிஃபிகேஷனும் உங்களுக்கு கொடுக்கலாம் இந்த கொஸ்டின்னா எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 7 அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x3 அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x3 அப்படின்னா அதை இதை கியூப் பண்ணிட்டு ப்ளஸ் 3 into 7 இது கியூப் பண்ண என்ன வந்திருக்கும் 7 3 343 ப்ளஸ் 21 ஆட் பண்ணிங்கனாக்கும் 463 அப்போ 364 இஸ் ஆன்சர் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 அதாவது எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு கே அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x3 ஈக்குவல் டு கே கியூப் ப்ளஸ் 3k அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இந்த கொஸ்டின் எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க அதாவது அரித்மெட்டிக் மீன் ஜாமெட்ரிக் மீன் ஹார்மோனிக் மீன் கொடுத்து இல்லை எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு சப்போஸ் a1 a2 a3 அப் டு an அப்படின்னா அரித்மெட்டிக் மீனா எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணுவோம் இது அரித்மெட்டிக் மீன் ஜாமெட்ரிக்கல் மீன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம் a1 a2 அப் டு an ஹோல் பவர் 1/n அப்படி போடுவோம் ஹார்மோனிக் மீன் அப்படின்னா n/1/a1 ப்ளஸ் 1/a2 அப் டு 1/an இது ஹார்மோனிக் மீன் இதில் எது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு தியரம் மாதிரி நினச்சிக்கோங்களேன் இதில் வந்து நான் அரித்மெட்டிக் மீன் தான் பெருசாக இருக்குது இதுக்கு பி தான் ஆன்சர் அரித்மெட்டிக் மீன் ஜாமெட்ரிக்கல் மீன் ஹார்மோனிக் மீன் இதை விட இது பெருசாக இருக்குது இதை விட இது பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு ஏஎம்ஜிஎம் ஹெச்எம் அதாவது அரித்மெட்டிக் மீன் ஜாமெட்ரிக் மீன் ஹெச்எம் ஹார்மோனிக் மீன் மூணுக்குள்ள ரிலேஷன்ஸ் பார்க்கும்போது இதுதான் வந்து சாட்டிஸ்ஃபை போகும் ஸோ இதே ஆன்சர் இது ஒரு ஸ்டேட்டிக் ஸோ இந்த கொஷின் எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின் எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஜாமெட்ரிக்கல் மீனோட ஸ்கொயர்டு வந்து இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஸோ இது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் இப்படி கேட்கலாம் இந்த மாதிரி கேட்கலாம் எந்த மூணு எது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இன்னொரு நம்பருக்கு ஸ்கொயராக வரும் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் மீன் ஸ்கொயர் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன் இது தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன் புரிஞ்சுதா next question find the mean proportional of 8a squared and 18a power 4 அதாவது mean proportion of a and b அப்படின்னா இது என்ன சொல்லலாம் ரூட் ஆஃப் a இன்ட்டு பின்னு அர்த்தம் இது நமக்கு தெரியணும் அப்போ அதில் நீ மல்டிபிள் ரூட் எடுத்தால் போதும் அப்போ 8a ஸ்கொயர்டு இன்ட்டு 18a பவர் 4 இது வந்து a பவர் 4 அப்போ ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் என்ன வந்திருக்கும் ரூட் ஆஃப் 8 144 பை a ஸ்கொயர் இப்போ இதுக்கு ரூட் எடுத்தீங்களாக்க 12 இதுக்கு ரூட் எடுத்தால் a அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 12/a இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஆன்சர் இதுதான் மீன் ப்ரொப்போர்ஷன் அது மீன் ப்ரொப்போர்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ரூட் எடுத்தால் இட் இஸ் கால்டு
மீன் ப்ரொப்போர்ஷன்.